ஃபோன் பண்ணலாம். 6 மணி ஆச்சு, எங்க இருப்பான்னு கேட்கலாம். மாமியார் கட்சி ஃபோன் பண்றா. இவ பண்ணாலே எதனா ஒன்று இருக்குமே. இவ ஒருத்தி வெளியே வந்து அப்படியே மூக்கு வேத்துடுமே. ஹலோ, சொல்லுங்க அத்தை. எங்கடி இருக்க? 6 மணி ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வர காணோம். அதுவும் அத்தை, இந்த வேலைக்கிழமை கணேச பண்டிகை வருதுல்ல, அதுக்காக தான் புடவை வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கேன். ஏண்டி புடவை வாங்குறதுக்கு ஒண்டியா போறியா? ஏன் எங்களுக்கெல்லாம் கூப்பிட்டா நாங்கெல்லாம் வர மாட்டோமா? எங்களுக்கெல்லாம் பண்டிகை இல்லையா? எங்களுக்கு புடவை வேணாமா? அத்தை, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கு கோவம் வருது. நானும் உங்களுக்கு சேர்த்தா புடவை வாங்கிட்டு வரேன், சரிங்களா? கத்தாதீங்க. என்ன மாதிரி புடவை வேணும், எவ்வளோ புடவை வேணும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன், சரிங்களா? சரிடி மருமகளே, அதுக்கேண்டி இந்த கத்து கத்துற? சரிடி, ஆச்சிடி வாங்கிடு வாடி. சரி ஆச்சி, ஃபோனை வைங்க, நான் கடைக்கு வந்துட்டேன். என்ன வேணும் சொல்லுங்க மேடம் உங்களுக்கு? எனக்கு புடவை வேணுமா ஆச்சி? உங்க கடையில இருக்கிறதுலயே காஸ்ட்லி சாரீஸ் எனக்கு காமிங்க. அஃப்கோர்ஸ் மேடம், எங்கள் கடையில் இருக்கிறதுலையே தங்கச்சி இருக்கு, 1.5 லட்ச ரூபாய் புடவை இருக்கு, பார்க்குறீங்களா? ஓ வா, அப்படிங்களா? அப்போ அந்த சாரி பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம், நான் பேக் பண்ணுறேன், நீங்கள் அங்கே போய் உக்காருங்க சோஃபாவில். அவள் கிடக்குற பைத்தக்காரி, அவளுக்கு ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் ஒரு புடவை எடுத்து கொடுத்தா போதும். என்ன கொடுமைப்படுத்துறா நம்மள, கேப் மாதிரி மாமியார். ஓகே மேடம், உங்கள் சாரியில் நான் கார் டிக்கில வச்சுருக்கேன். தேங்க்யூ. அத்தை எங்க இருக்கீங்க அத்தை? ஓ, இங்க தான் இருக்கிறீங்களா? எங்கடி புடவை? அத்தை ஏன் அத்தை கேட்குறீங்க? ஐயோ, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்ச அதே ஃபோட்டோ மாதிரியே அதே புடவை மாதிரியே பார்த்தேன். ஆனால் ஒன்று கூட 10 ரூபாய்க்கு தராத மாதிரி இருக்குது அத்தை. உங்கள் தகுதிக்கும் உங்கள் அழகுக்கும் அந்த புடவை செட்டே ஆகாது அத்தை. ஏண்டி மருமகளே, என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? ஒரு மண்ணு இல்லை, நீ கொடுக்குற கொடுமைக்கு உனக்கு புடவை எடுத்து கொடுக்குறது பெரிய விஷயம். ஏண்டி மருமகளே, பேசு, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆமா அத்தை, அது எப்படி உங்க மேல பாசம் இல்லாம இருக்கும்? உங்க பொள்ளி எனக்கு கட்டி கொடுத்துருக்கீங்கல்ல, நீங்க எனக்கு அம்மா மாதிரி மாமியாரே. அப்புறம் அத்தை, என் தகுதிக்கு எப்படி இருக்குமோ அப்படி 50 ரூபாயில் ஒரு புடவை எடுத்துன்னு எடுக்கிறேன் அத்தை. ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன், நாளைக்கு கொடுத்துருவாங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் அத்தை. ஏண்டி மருமகளே, ஒரு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டேனே, என்ன வெறும் 50 ரூபாய்? பரவாயில்ல அத்தை, எனக்கு போதும் அதுவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.